எல்லாம் வல்ல இறைவனையும் எனது குருவையும் மன மொழி மெய்களால் போற்றி பணிந்து எனது பெற்றோரின் ஆசியுடன் குரல் சிந்தனையின் 8வது தொகுப்பினை தொடங்குகின்றேன். நம்ம இதுவரைக்கும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 8 குறள் பார்த்துருக்கிறோம். போன பதிவுல 2 குறள் பார்த்தோம். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது அப்படின்னு பார்த்தோம். சேர்தல் அப்படிங்கிறதுக்கு இடைவிடாது நினைத்தல் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆக இறைவனை மனதால் நினைக்காதவர்கள், வழிபடாதவர்கள் வீடு பெறை அடைய மாட்டார்கள், அவர்கள் பிறவி துன்பத்தில் அழுந்துவர் அப்படிங்கிறதுதான் பார்த்தோம். அடுத்த குறள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோளில் பொறியில் குணங்களவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமில் தத்தமுக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகளை போல பயனுடையது அல்ல. என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள். என்ன சொல்ல வராரு? இறைவனை வணங்காத தலையினால் பயனில்லை. எப்படி அப்படின்னு பார்த்தா, கொள்கை இல்லாத புலன்களை போல இறைவனை வணங்காத தலையினால் பயனில்லை. கொள்கை இல்லாத புலன் அப்படின்னா என்ன? தத்தமுக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. கண் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, காது கேட்கக்கூடிய சக்தி இருக்கு. கொள்கை அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். கண்ணால பார்க்க முடியல அப்படின்னா, கண் இருக்குது ஆனா அதுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. இப்ப ஒருத்தருக்கு காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காது இருக்குது ஆனா அந்த காது கொள்ளும் தன்மை இல்லாதவங்க இருக்குது இல்லையா? ஆக இப்ப பாருங்க, தத்தமுக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத புலன், கொள்ளும் சக்தி இல்லாத புலன், அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதுபோல இறைவனை வணங்காத தலையினால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறார். தலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தலையாயது அப்படின்னு அர்த்தம். தலையாயது அப்படின்னு எதுக்கு வருதுன்னா, இப்போ தலைவன் அப்படிங்கிறது தலையாயவன் அப்படிங்கிறதா பொருள். நம்ம தலையில பாத்தீங்கன்னா 5 பொறிகளும் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களும் உள்ள ஒரு நம்ம உடம்புல ஒரு உறுப்பு அப்படின்னா தலை. அப்பேற்பட்ட தலையினால இறைவனை, எப்படிப்பட்ட இறைவன்? என் குணத்தான். என் குணம் அப்படிங்கிறது சைவ ஆகமத்துல இறைவனை என் குணத்தான் அப்படின்னு சொல்வது உண்டு. என் குணம்னா என்ன? தன்மையன் ஆதல். தன்மையன் ஆதல் அப்படின்னா என்ன? இறைவன் எதையும் சார்ந்து இயங்குபவன் அல்ல, சுயமாக இயங்குபவன். நம்மளால அப்படி முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்கும். அந்தந்த இடத்துல அந்தந்த இடம் சார்ந்து இருக்கும் இல்லையா? தூய உடைமையினன் ஆதல். போன குறளே பார்த்தோம். இறைவன் அறத்தால் அற வடிவானவன் இறைவன் பார்த்தோம். அறாளி அந்தனத்தால் சேர்ந்தாருக்கு இந்த குறளை பார்க்கும்போது. 2, இயற்கை உணர்வினன் ஆதல். அதாவது அவனுக்குள்ள அறிவு உணர்வு இயற்கையிலேயே அவனுக்குள்ள உணர்வுடையவன். நமக்கு இருக்க அறிவு எல்லாம் செயற்கையானது அப்படிங்கிறத 2வது குறள்ல பார்த்தோம். முற்றும் உணர்ந்தவன், எல்லாம் அறிந்தவன் இறைவன் சொல்லுவோம் இல்லையா? இயல்பாகவே பாசங்களை நீக்குதல். இறைவனுக்கு இயற்கையிலேயே விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படக்கூடியவன். இயல்பாகவே பாசங்களை நீக்குதல். பேரருள் உடைமை. நமக்கு அருள்னா என்னது? அன்புங்கிறது என்னது? நம்மளோட சார்ந்து இருக்கவங்கிட்ட காட்டுறது அன்பு, நம்மளை சாராதவங்கிட்ட காட்டுறது அருள். ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு ஒரு உதவி பண்றோம், அது அருள். நம்மளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, ரைட்டா? அது அருள். இங்க பேரருள், நம்மளால ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இறைவன் பேரருள் படைத்தவன். முடிவில் ஆற்றல் உடைமை. நம்மளோட ஆற்றலுக்கு எல்லாமே ஒரு முடிவு உண்டு, இறைவனோட ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. முடிவில் ஆற்றல் உடைமை. வரம்பில் இன்பம். நம்மளோட இன்பத்துக்கெல்லாம் வரம்பு உண்டு. இறைவன் கால்களை சேர்ந்துட்டோம்னா வரம்பில்லா இன்பம் உடையவன் இறைவன்.
ஆக இப்படிப்பட்ட 8 குணங்களை காட்டி ஒப்பில்லா குணம் உடைய இறைவனின் தாள்களை வணங்காத தலையினால் பயனில்லை. எப்படின்னா, நம்மளுக்குள்ள பொறிகள், நம்மளுக்குள்ள புலன்களினால் அவற்றுக்கு கொள்கை தன்மை, கொள்ளும் தன்மை இல்லாத புலனால, கண்ணால பார்க்காத கண்ணால எந்த அளவுக்கு பயன் இல்லையோ அது போல இறைவனை வணங்காத தலையினால் எந்த பயனும் இல்லை அப்படின்றதான் சொல்றாங்க. அதான் திருநாவுக்கர கரச தேவாரத்துல வரும், தலையே நீ வணங்கா இந்த பாடல பார்த்தோம் அப்படின்னா, இறைவனை ஒவ்வொரு உறுப்பா வச்சு எவ்வாறு வழிபடணும்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்னும் எளிமையா பார்க்கணும்னா, காணாத கண், உன்னை காணாத கண் ஒன்றும் கண்ணில்லை, கண்ணாசர் பாட்டு இருக்கு இல்லையா, அதுதான். அங்க வந்து காதலியை வந்து அவனுக்கு வந்து கடவுள் மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட உன்னை பார்க்காத கண்ணால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அது போல இறைவனை வணங்காத தலையினால் பயனில்லை. அது எப்படி அப்படின்னா, கோளில் பொறியில் குணங்களவே, எப்படி நம்மளோட புலன்களுக்கு கொள்ளும் தன்மை இல்லாதனால எந்த ஒரு பயனும் இல்லையோ அது போல இறைவனை வணங்காத தலையினால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போன நாள் கூட என்ன பார்த்தோம், இறைவனை மனதால் வழிபடுவது, வார்த்தையால் வழிபடுவது, மெய்யால் வழிபடுவது, அப்படி அதனால் கிடைக்கக்கூடிய பயனை சொன்னார், வீடு பெறை அடைவார்கள். இப்ப என்ன சொல்லணும், அதே மாதிரி இறைவனை மனதால் வழிபடாத குற்றம், வார்த்தையால் வழிபடாத குற்றம், மெய்யால் வழிபடாத குற்றத்தை சொல்லணும் இல்லையா? ஆனா இந்த குரல்ல அது குறிப்பு வச்சுட்டாரு. போன 2 குரல் வந்து சேர்ந்தாருக்கு அல்லால் மனதால் வழிபடாதவர்களின் குற்றம் சொல்லிட்டாரு. இந்த குரல்ல என்ன சொல்லியிருக்காரு, பொறிகள் புலன்களை சொல்லியிருக்காரு. அந்த புலன்களின் மூலம் வார்த்தை வழிபாடும் மெய் வழிபாடும் இந்த குரல்ல பண்ணாதவர்களின் குற்றமும் இந்த குரல்ல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. ஆக இந்த 3 பாட்டானும், இந்த பாட்டு போன 2 குரல், இந்த குரல் பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. குற்றம்னா அவர்கள் படக்கூடிய துன்பம் கூறப்பட்டது அப்படிங்கிறார். இனி முடிவரை சொல்ல போறாரு. கடைசி குரலுக்கு வந்துட்டோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர், சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். அதுதான் அதோட பொருள். அதுக்கு எப்படி எழுதுறாரு உரை, இறைவன் அடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர், இறைவன் அடி என்னும் புனையை சேர்ந்தார் பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவர், சேராத நீந்தார் அதனை சேராதவர்கள் நீந்த மாட்டார் அதனுள் அழுந்துவர். இங்க நம்ம என்ன யோசிக்கிறோம், அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படின்னா, இறைவனை சேராதவர்கள் நீந்தாம தத்தளிச்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் அதன் பிறவி இதிலே இருந்து அழுந்துவார்கள் அப்படின்னு. இங்க என்ன பண்றாரு பரிமாணாளர்கள் குரல்ல திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, பிறவியை பெருங்கடலுக்கு ஊமையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இறைவனின் தாளை புனையாக சொல்லியிருக்காரு. ஆனா புனைங்கிற வார்த்தை இல்லை. ஆக இங்க இருந்து ஒன்றை உருவகித்து பிறவியை கடலாகவும் இறைவனின் தாளை புனையாக உருவகிக்கவில்லை நாம எடுத்துக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஏகதேச உருவகணி. இறைவனின் தாளை சேராதவர்கள் பிறவி என்னும் கடலில் மீண்டும் மீண்டும் பிறந்து அழுந்துவர் அப்படிங்கிறதான் அந்த குரலோட பொருள். இதுக்கு பிறவி எதுக்கு பெருங்கடலுக்கு சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நாம அதுக்கு ஒரு பரிமளர் உரையை எடுத்து பார்த்தோம்னா, காரண காரிய தொடர்ச்சியால் கரையின்றி வருதல். கடல்ல அலை எப்படி வரும், எங்க தொடங்குதுன்னு தெரியாது. ஒரு அலை வரும், அதுக்கு அந்த அலை மூலம் அடுத்த அலை வரும். அப்படியே சொல்லுண்டு வந்துட்டே இருக்கும். முதல் அலை அடுத்த அலை தோன்றுவதற்கு காரணமா இருக்கு. காரணம் முதல் அலை, அதன் காரியமாக 2வது அலை வருது. அப்ப 3வது அலைக்கு என்னது, 2வது அலை காரணம், 3வது அலை காரியமாகுது. அது போல நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம போன வினை பயனால இந்த வினை பிறக்கிறோம். அந்த வினை காரணமாக இந்த பிறவி எடுத்துக்கிறோம். இந்த பிறவியில பண்ணக்கூடிய வினை வந்து காரியமாகி அடுத்த பிறவிக்கு காரணமாகுது. ஆக நாம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலே இருந்துட்டு அழுந்துவோம். எப்போ அப்படின்னா, இறைவனின் தாளை சேராவிட்டால்.
சேர்ந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வீடு பேரை அடைவார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த குறளோட அர்த்தம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இன்னைக்கு 2 குறள் பார்த்தோம். முதல் குறள், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொறிகளினால் புலன்களினால் கொள்ளாத புலன்களினால் எப்படி பயனில்லையோ அது போல வணங்காத தலையினால் பயனில்லை அப்படிங்கிறது போன குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனின் தாள்களை சேராதவர்கள் பிறவியாகிய பெருங்கடலில் அழுந்துவர், மீண்டும் மீண்டும் பிறந்து அழுந்துவர். சேர்ந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வீடு பேரை அடைவார்கள். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு. சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி என ஆட்கொண்டு அந்தமில்லா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே அப்படின்னு போட்டு பாடியிருப்பார். இந்திர வயமயங்கி இறப்பதற்கே, நம்மளோட பொறிகளின் மயக்கத்தினால் காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய இதுல நாம வினைகள் செய்து அந்த வினையின் பயனை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இருப்போம். அப்படிப்பட்ட எப்போ அப்படின்னா இறைவனை நினைக்காமலும் வாழ்த்தாமலும் அவன் வழியில நிற்காமலும் இருந்தோம்னா இந்த பிறவி பெருங்கடல்லே நாம அழுந்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல 10 குறள்ல நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்கிறார். நாம கடவுள் வாழ்த்துல 10 குறள் பார்த்தோம். முதல் குறள், இந்த உலகுக்கு முதலானவன் மூலமானவன் இறைவன் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது குறள் என்ன பார்த்தோம்? கல்வியின் பயன், ஆகம கல்வியின் பயன் இறைவனை நாம் நாடும் அறிவை அது நாடும் அறிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். 3வது குறள் என்ன பார்த்தோம்? இறைவனை முதல்ல மனதால் நினைக்கணும் பார்த்தோம். 3, 4 இறைவனை மனதால் நினைக்க வேண்டிய குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். அதுக்கு அடுத்த 2 குறள் என்ன பார்த்தோம்? இருள் சேர் இருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. இறைவனை வாழ்த்துவர், வாயால வாழ்த்துவோரோட பயனை பார்த்தோம். அதுக்கு அடுத்த குறள் இறைவன் வழி நிற்றல், மெய்யால் வழிபடுபவர்கள் என்ன எப்படி வீடு பெற அடைவார்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல 2 குறள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இறைவனை சேராதார் குற்றம் பார்த்தோம். போன பதிவுல பார்த்தோம். இந்த பதிவுல இறைவனை நாம சேராவிட்டால், அவனை வழிபடாவிட்டால், வார்த்தையாலும் மொழியாலும் மெய்யாலும் வழிபடாவிட்டால் பிறவி என்னும் பெருங்கடலில் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அழுந்துவோம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். இத்தோட கடவுள் வாழ்த்து முற்றும். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.